கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அரசு பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்டு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக கூறப்படும் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் குறித்து தங்களுக்கு தெரியப்படுத்தாமல் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதால் பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பேரரசன் ஆறுமுகத்திடம் கேட்கலாம். பேரரசன், வணக்கம். இது குறித்த முழுமையான விவரங்கள் என்ன? வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள கடுவனூர் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் கடுவனூர், பாக்கம், புதூர், மூக்கனூர், கானாங்காடு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த 160க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் வழக்கம் போல பள்ளிக்கு வந்த மாணவர்கள் மதிய உணவுகளின் போது அதே பள்ளியில் சமைத்த உணவை 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் சாப்பிட்டதாக கூறப்படுகிறது. திடீரென மதிய உணவை சாப்பிட்டு 50க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வாந்தி, மயக்கம், தலை சுத்தல், வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதாகவும் உடனடியாக பள்ளியின் ஆசிரியர்கள் பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிக்காமல் பகடை கூட்டுச்சாலையில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்று பரிசோதனை செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனை அறிந்த மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் முற்றுகையிட்டு தற்போது ஆசிரியர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை அறிந்த சங்கராபுரம் காவல் உதவி ஆய்வாளர் விநாயக முருகன் தலைமையிலான போலீசார் உடனடியாக பள்ளிக்கு வந்து மாணவர்களின் பெற்றோர்களின் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். மேலும் மாணவர்கள் பரிசோதனை செய்ய மருத்துவ குழுக்கள் வந்து கொண்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.